சபரிமலை விரைந்திருக்கிறது தேசிய பேரிடர் மீட்பு குழு. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், என்ன காரணம்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. மண்டல மற்றும் மகர பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 3 நாட்கள்ல மட்டும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இதுவரை சாமி தரிசனம் செய்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கிறது. தொடர்ந்து அதிகப்படியான மக்கள், ஒரு நாளைக்கு 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலையில பம்பையிலிருந்து தரிசனம் செய்வதற்காக 10 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பதாகவும் அதற்கு அளவில்லா கூட்டம் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால சபரிமலை ஐயப்பன் கோயில் தேவசம் போர்டு மற்றும் கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை கேரளா விரைந்திருக்கிறது. கமாண்டன்ட் அகிலேஷ் யாதவ் உத்தரவின் பேர்ல 60 பேர் கொண்ட 2 குழுக்கள் பிரதேஷ் ஆய்வாளர் தலைமையில கேரளா சென்றிருக்கின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சென்றிருக்கக்கூடிய அவர்கள் பம்பை நதி பகுதி மற்றும் சன்னிதானம் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபட இருப்பதாகவும், பக்தர்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்படும் பட்சத்தில் அவர்களை உடனடியாக மீட்டு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கும் வகையில மருத்துவ முதலுதவி சிகிச்சை அளிக்கும் பயிற்சி பெற்ற வீரர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பதாகவும், அவர்கள் தேவைக்கேற்ப ரப்பர் படகுகள், லைஃப் பாய், மரம் வெட்டும் கருவிகள், கயிறுகள், நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள், மருத்துவ முதலுதவி உபகரணங்கள் போன்றவையுடன் முன்னெச்சரிக்கையாக எடுத்து சென்றிருப்பதாகவும் அரக்கோணம் தேசிய பேரிடர் மேலாண்மை வாரியத்தின் மீட்பு படை மையத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.